நந்தகுமார் ஒரு புது ஷாம் சார் ஒரு புது வாசலை திறந்திருக்கிறாரு. சில எம்எல்ஏக்களும் போய் பார்த்தாங்க அப்படின்றது இல்லை. அது அவர் சொன்னதில் வந்து பாதி உண்மை. எல்லாருமே ஒரு 5-6 பேர் வந்து இன்றைக்கி அதிமுக எம்எல்ஏக்கள் பார்த்தாங்கன்றாங்களே ஒளி எல்லாரும் எங்களோட ஒன்றா வந்து போய் நாங்கள் 5-6 பேர் ஒன்றா சேர்ந்து பார்த்தோங்கிறது தகவல் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய தொகுதியினுடைய காரணத்தில் எனக்கு வந்து அங்கே சுற்றுப்புற சூழல்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுதியினுடைய நலனுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வரதுக்காக அவர்கிட்ட நான் போய் பேசினேன். என்னுடைய தொகுதி சார்ந்த பேச்சை தான் அவர்கிட்ட பேசணுங்கிறது தான் முழுமையான விளக்கம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல அவர் போய் பார்த்தனாலேயே வந்து இது உடனே வந்து சம்திங் இஸ் ப்ரூயிங் அப்பா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து செங்கோட்டையன் அவர்கள், ஏன்னா நானும் வந்து ஈரோட்டுக்காரன், நம்மளும் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆள் வந்து செங்கோட்டையன் இல்லை. அந்த காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு அமைதியாக தான் இருக்கார். நீங்களே சொன்ன மாதிரி கூட என்னுடைய பொறுமையை சோதிக்காதுங்கிற அளவுக்குலாம் பேசுகிறாரே ஒழிய இன்றைக்கி வரைக்கும் அந்த பொறுமையை வந்து அவர் எல்லை மீறி போகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி என்ன ஒன்றுனா, இன்றைக்கி அதிமுகவுக்கு இது நல்லதில்லை. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம், இன்றைக்கி வந்து 2026 தேர்தலில் வெற்றி பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் எங்களுக்கு வந்து முழு முதற் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது முதல்ல அவங்க செய்ய வேண்டியது வந்து அவங்களுடைய கட்சியை வந்து திடகாத்திரமாக மாற்றணும். எந்த விதமான சந்தேகத்துக்கும், ஏன்னா அதாவது வந்து உளவாய மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. அப்ப அக்னி சொல்றாரு, அந்த இடத்துக்கு ஷாம் சார் சொன்ன மாதிரி ஒரு சீனியர் லீடர், அதே மாதிரி இபிஎஸ்க்கு முன்னாடியிலேருந்து அரசியல் இருக்கக்கூடிய ஒருத்தவர் போய் நேரடியாக சந்திச்சிடலாம். அப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்னு விளக்கம் கொடுத்துடலாம்ல. ஏன் அந்த புள்ளியில வந்து தயங்குறாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ்? என்னன்னா, இது அவர் 77, இவர் 70 வயசு. இங்க வந்து ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் இருக்கிறது தான் என்னால் பார்க்க முடியுது. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற மாதிரி. இன்னைக்கு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அக்னி சொன்ன மாதிரி குடும்பத்தில் ஒரு தாய் பிள்ளைகிட்டே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதிலலாம் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே வந்து எடப்பாடி அவர்களும் சொல்கிறாரு, இது வந்து அடிமை கட்சி இல்லை, இது வந்து ஜனநாயகமான கட்சி, யார் வேணால் என்ன வேணால் அவங்க கருத்துக்களை வைக்கலாம், அந்த அளவுக்கு எங்கள் கட்சியில் வந்து சுதந்திரம் இருக்குது, அதனால் வந்து அவங்க கருத்துக்களை வைக்கிறாங்கங்கிறத சொல்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி இவ்வளோ மாதிரி ஓப்பனாக வந்து சுதந்திரம் அந்த இடத்துல இருக்கும்போது இல்லை, இந்த இடத்துல ஈகோ அவருக்கு எந்த புள்ளியிலேருந்து வர வேண்டிய அவசியம் இருக்கு? ஏன்னா இப்போ ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையில ஒரு கிளாஷ் நடக்கிறப்போ என்ன நீங்க சீனியர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? யார் சீனியர்? நீங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு முடிய 1987 நான் எம்எல்ஏ ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இல்லையா இபிஎஸ்? தேனியில நடந்த அந்த 1977 எம்எல்ஏ. இப்போ இந்த இடத்துல இபிஎஸ்க்கு ஏன் ஈகோ வரணும்? அந்த இடத்துல தானே தராஷாம் சொல்றது ரொம்ப லாஜிக்கான புள்ளி. இறங்கி போய் பேசிடலாமே, வீட்டில் போய் இப்போ சந்திச்சாலே முடிஞ்சிடும்ன்றது இருக்கு இல்லையா? எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறம் முன்னாடி வந்து ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடியை போய் சந்திக்கிறாங்க. இல்லை, நமக்கு வந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து அடுத்தது 26 ஜெயிக்கணும்னா கட்டாயமாக நம்ம கட்சியை வந்து ஒன்றிணைக்கணும், நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களை போய் சந்தித்து பேசினதா பல செய்திகள் வந்துச்சு. ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி அவர்களே வந்து இதை வந்து மறுதளிக்கிறார். எஸ்பி வேலுமணியும் பக்கத்தில் இருக்கார், தம்பியை வேணால் கேட்டு பாருங்கன்றார், அவரும் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார். ஆனால் அடுத்த நாளே வந்து செங்கோட்டையன் வந்து இன்னொரு ஆங்கில நாளேடுக்கு பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் போய் சந்தித்தது உண்மைதான் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறார். அப்போ அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைகள் வந்து ஒவ்வொன்றா பில்டப் ஆகுது. அதுதான் வந்து ராமசாமி கூட சொன்னார், அடுக்குமொழியாக அது என்னென்னலாம் எப்பப்போ காலகட்டத்தில் நடக்குதுன்னு. அப்போ இந்த இடத்துல 2 பேர்த்துக்கும் நோக்கம் ஒன்று தான். அதாவது வந்து எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் அடுத்தது அதிமுகவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வரணுங்கிற அந்த நோக்கத்தில் மையப்புள்ளியில் ஒன்றாவே தான் இருக்காங்க. அதில் இப்போ இன்னைக்கு ஷாம் சார் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு தாமரை இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அதிமுகவை உடைக்கணும்னு செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் வந்து முயல்வாங்களான்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் 2 பேர்த்துக்கும் குறிக்கோள் ஒன்று, ஆனால் பாதைகள் வேற இருக்குது. அப்போ இதில் வந்து ஒரு அலைன்மெண்ட், பெரிய வேறுபாடு வந்துருச்சா 2 பேருக்குள்ள? எப்படி ஒரு பெரிய வேறுபாடு? ரொம்ப சாதாரணமான புள்ளியில தான் தொடங்குச்சு இது. அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் ஏன் நீங்கள் வந்து மறைந்த முதலமைச்சருடைய புகைப்படத்தை வைக்கலன்றது தான் அவங்களுடைய மெயின் அந்த ஸ்பிளிட்டுக்கான முதல் இடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த அன்றைய கூட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய புகைப்படமும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய புகைப்படமும் சரிசமமாக வைக்கப்பட்டது ஈரோட்டில் நடந்த அந்த விஷயத்தில். அங்கேயே சொல்கிறாரு, துரோகத்தால் விழுந்தோம், துரோகிகளால் விழுந்தோம்ன்றது இருக்கு இல்லையா? இன்னைக்கு ரொம்ப பெரிய பிளவை நோக்கி 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்களா? இல்லை, என்ன காரணம்னா, இதை வந்து அவர் செங்கோட்டையன் அந்த மாதிரி அந்த அத்திக்கடவு அவினாசி அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எடப்பாடி அவர்களே அவருக்கு வந்து ஒரு டெலிஃபோன் அடித்து பேசியிருந்திருக்கலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து ஒரு ஜெயக்குமாரை வச்சு இல்லை வந்து முன்னாள் அமைச்சர்களை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது அது வந்து எடப்பாடி அவர்களை சப்போர்ட் பண்ணி அவங்க பேசும்போது அது செங்கோட்டையனை சிறுமைப்படுத்துகிற மாதிரி அந்த இடத்துல ஆகுது.
அதுக்கு அடுத்தது தான் ஒரு ஸ்டேஜில் பேசும்போது என்னுடைய பொறுமையை சோதிக்காதீங்க, ஜெயலலிதா அம்மையார் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கிற ஆடியோவை வந்து பொதுக்கூட்டத்தில் மைக்கு முன்னாடி போட்டு காமிக்கிறார். அப்போ வந்து நான் என்னை வந்து சாதாரணமாக நீங்கள் எடை போடுறீங்க, நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதனால தான் சொன்னேன், இது வந்து ஈகோ. இது யாருக்கு இருந்தாலும் ஒரு தலைமை பண்புக்கு ஈகோ வரக்கூடாது. இன்னைக்கு எடப்பாடி இதுல அவர்கள் யாருக்கு ஈகோ வருது? 2 பேர்த்துக்குமே இருக்கு. இவருக்கு என்ன ஈகோ வருது? இவர் என்ன எதுவும் பேசவே இல்ல. செங்கோட்டையன் என்ன பேசினார்? இல்ல, இன்னைக்கு இந்த நிமிஷம் வர இந்த நிமிஷம் வர அதிமுகவினுடைய தலைமையை பற்றியோ அல்லது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றியோ ஒரு வார்த்தை கூட அவர் தவறா பேசலையே, தவறா உச்சரிக்கலையே. இவர் தானே எங்க 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதை பத்திலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு கடுமையான ஒரு மொழியினுடைய கையில் எடுக்கிறாரு. இல்ல, அந்த இடத்துல தான் செங்கோட்டையனும் வந்து அவருடைய எதிர்ப்பை வந்து மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் காமிச்சிட்டு இருக்காரு, எந்த ரிபல்லியன் சிம்டம்ஸும் இல்லாம. அதே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு. ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி வந்து மற்ற எம்எல்ஏக்கள் வர வகுதியில் வராம ஒரு சபாநாயகர் வரக்கூடிய வழியில தான் வந்துட்டு போறாங்க. இவங்க வெளிநடப்பு செய்யும் போது கூட அவர் வெளிநடப்பு செய்யாம உட்கார்ந்து இருக்காரு. இதுல இன்னொரு என்ன தகவல்னாக்கா, ஒரு 5 எம்எல்ஏக்கள் வந்து ஒரு ஆள் மாத்தி ஒரு ஆள் வந்து செங்கோட்டையன் கிட்ட பேசியிருக்காங்க. இது வந்து எடப்பாடி அவர்களுடைய சம்மதத்துல தான் போய் பேசியிருப்பாங்க. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, என்ன பிரச்சனை என்ன ஏதுங்கிறது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மத்த எம்எல்ஏக்களை விட்டு பேசுறதை விட நீங்களே பேசுங்கன்றேன். நான் ஏன் தடுக்கு, எந்த புள்ளி தடுக்குதுன்றதான் எனக்கும் அதுதான் சொல்றேன். ஈகோங்கிறது உங்களுக்கு பெருசா படம் பிடிச்சு காமிக்க முடியாது. அது உள்ளுக்குள்ளாரே இருந்து ஒவ்வொருத்தரையும் வந்து சித்திரவதைப்படுத்தும் அது. அப்ப அந்த இடத்துல ஒரு தலைமைத்துவத்தினுடைய பண்பு என்னன்னா, நான் 4 படி இறங்கினாலும் பரவாயில்ல, நம்மளை சார்ந்தவங்களையும் மக்களையும் 40 படி மேல தூக்குறதுங்கிறதா ஒரு தலைமை பண்பு. இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முட்டை மோதல் வந்து இது செங்கோட்டையனால வருதுன்னே கூட வச்சுக்கங்க. எடப்பாடி அவர் மேல தவறே இல்லை, செங்கோட்டையனால தான் இது முழுக்க தப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட ஆர்குமெண்ட் சேக்குக்கு இதை யார் முன்னெடுப்பு எடுக்கணும்னா எடப்பாடி அவர்கள் முன்னெடுப்பு எடுக்கணும். ஏன்னா அது வந்து கட்சியை டேமேஜ் பண்ணும். இது வந்து செங்கோட்டையனை மட்டும் டேமேஜ் பண்ணாது, கட்சியை டேமேஜ் பண்ணும், எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையை டேமேஜ் பண்ணும், அடுத்த வரப்போற எலெக்ஷனை வந்து பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும். அப்ப இன்னைக்கு வந்து எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்னாக்கா, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை 4 பேர் பார்க்கத்தானே செய்வாங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கோட்டையை கூட என்ன பண்ணுவாங்க, இது ஒரு வாய்ப்பா தானே பார்ப்பாங்க. எப்படியாவது வந்து இதை ஊதி பெருசுபடுத்தணும்னு தானே அவங்க நினைப்பாங்க. அப்ப அதுக்கு நம்ம ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு என்னுடைய பாயிண்ட். அப்ப எடப்பாடியார் அவர்கள் அவர் மேல தப்பு இருக்குன்னா கூட இவர் ஒரு படி இறங்கி வந்து, என்ன செங்கோட்டையன் சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அக்ராஸ் த டேபிள்ல உட்கார்ந்து ஒரு மனம் திறந்த ஒரு விவாதம் பண்ணாங்கன்னா ஒழிய, நீங்க ஆளை வச்சு பேசும்போது இது வந்து இப்ப நீங்க இப்ப கம்யூனிகேஷன் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. எல்லா இடத்துலயுமே ஃபில்டர் ஆகி நான் சொல்ற ஒரு மெசேஜ் இருக்கும், 5ஆவதா ஒரு ஆள் அதை போய் சொல்லும்போது கம்ப்ளீட்டா வந்து டிஃபரண்ட் கம்யூனிகேஷனா இருக்கும். அப்ப இந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து இட் வில் ஃபர்தர் அக்ரிவேட் த ப்ராப்ளம். அப்ப இந்த இடத்துல எடப்பாடியார் அவர்கள் வந்து இது வந்து கட்சியினுடைய நலன் கருதி, அவருடைய நலன் கருதி அவரே அவர்கிட்ட கூப்பிட்டு வச்சு நேர்ல பேசினா இது ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் டிஸ்கஷன்ல சால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம். அவ்வளவுதான் இது. அப்ப இதை வந்து செய்யாம மேலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை இந்த பிரச்சனையை வந்து ஒரு ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குற அளவுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அது அதிமுகவுக்கும் நல்லதில்லை, எடப்பாடியார் அவர்களுக்கும் நல்லதில்லை. இது உங்களுடைய எதிரி கூட்டணிக்கு யாரெல்லாம் உங்களை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இதை நீங்க வந்து ஒரு பிளேட்ல வச்சு கொடுக்குறீங்க. நீங்க அந்த வாய்ப்பை நீங்க ஏன் உண்டு பண்றீங்கிறதா என்னுடைய கேள்வியா பேசலாம்.